السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مختصر القدور في الفقه الحنفي. பாடம் 2 கிதாபு தொஹாரா. நாம் முக்தசருல் குதூரி என்ற கிதாபினுடைய பாடம் 2 நாம் இன்று விற்றிருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பாக கிதாபு தொஹாரா, சுத்தத்தினுடைய பாடம் அமையுள்ளது. இந்த சேவைகளை எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோமாக. இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷன் ட்ரஸ்டுக்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையை உங்களையும் இணைத்து கொண்டு ஈரோல வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்பொழுது வாருங்கள், நாம் பாடத்திற்குள் நுழைவோம். முக்தசருல் குதூரி இந்த பாடத்தினுடைய, அதாவது இன்றைய 2ஆம் நாளுடைய பாடத்தினுடைய வட்டு சுருக்கம் என்னவென்று சொன்னால், பாட உள்கருத்து என்னவென்று சொன்னால், உழுவினுடைய சுன்னத்துகள் மற்றும் விரும்பத்தக்க காரியங்கள். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உழுவில் சுன்னத்தாக கருதப்படுகின்றது, எந்த காரியங்கள் செய்வது உழுவின் சுன்னத், அதே போன்று எந்த காரியங்கள் எல்லாம் செய்வது உழுவில் விரும்பத்தக்கதாக உள்ளது என்பதை இந்த பாடத்தில் நாம் தெளிவாக பார்க்க உள்ளோம். இப்பொழுது வாருங்கள், நாம் பாடத்திற்குள் நுழைவோம். அதாவது பாருங்கள், நாம் நேற்றைய முதல் நாளான பாடத்திலே ஒளிவினுடைய பர்லுகள் சார்ந்த விஷயங்களை பற்றி நாம் பேசினோம். அதிலே நாம் ஒளிவினுடைய பர்லுகள் 4 என்பதாக பற்றி படித்தோம். அதே போன்று அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதாக நாம் பார்த்தோம். அதிலே ஒன்று நாம் விட்டுவிட்டாச்சு. என்னவென்று சொன்னால், முகங்களை கழுகுவதனுடைய அளவை நாம் சொல்ல மறந்து விட்டோம். அதை இன்று நாம் பார்த்துவிட்டு இந்த பாடத்திற்கு நுழைவோம். முகங்கள் கழுகுகிற அளவு என்னவென்று சொன்னால், ஃபுகஹாக்கள் சொல்லித் தருவார்கள், நெற்றியினுடைய ஆரம்பத்திலிருந்து, அதாவது நெற்றியினுடைய முடி எங்கொழுது ஆரம்பமாகிறதோ அதிலிருந்து தாழ்வாய்க்கட்டையினுடைய கீழ்பாகம் வரை இது உயரத்தினுடைய அளவாகவும், அதே போன்று அகலத்தினுடைய அளவு ஒரு காது சோனையிலிருந்து மறுகாது சோனை வரை என்பதாகவும் ஃபுகஹாக்கள் சொல்லித் தருவார்கள். ஆக இந்த முழு பகுதியும் நாம் கழுவினால் மட்டும்தான் ஒழுவினுடைய ஃபர்லில் எனது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகும். ஒழுவினுடைய அந்த முகத்தினுடைய அளவு இதாக இருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், நாம் சுனனு தொஹாரத், இங்க பாருங்கள், சுனனு தொஹாரத்தி, தொஹாரத்தினுடைய சுன்னத்தை பற்றிய அதாவது இங்க அத்தொஹாரத் என்று சொல்லும் பொழுது இங்க உள்ள அலிஃப்லாம் என்பது அல் அஹதை குறிக்கக்கூடியது. அத்தொஹாரத்னா ஏதோ ஒரு தொஹாரத் இல்ல, மேல் கூறப்பட்ட தொஹாரத். மேல் என்ன கூறினார்கள்? தொஹாரத், மேல் கூறப்பட்ட சுத்தம் என்ன? அதுதான் போதும். அப்ப ஒழுவினுடைய சுன்னத்துகளை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் அமைய உள்ளது. பாருங்க, இப்ப சுன்னத்துனா என்னங்க? ஃபர்ஸ்ட் சுன்னத்துனா என்ன? அதுக்கு லுகத்தன் பார்த்தா என்னது? மர்லியத்தன். என்னது? மர்லியத்தனா மர்லியத்தன், நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது? சுன்னத்துங்கிறது. ஆனா ஷர்ஐல என்னன்னு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், வாலப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்கி அஹ்யானன், எந்த ஒரு செயல் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொடர்படியாக இருந்தார்களோ அந்த செயல், அதுவும் சில நேரங்களில் அதை விட்டு இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒன்றுக்கு தான் என்ன செய்வார்கள்? சுன்னத் என்பதாக சொல்லப்படும். எதிலே? ஷர்இலே. அப்ப ரசூலுல்லா ஒரு விஷயத்தை தொடர்படியாக செய்தார்கள் என்று சொன்னால் அதற்கு தான் சுன்னத். சில நேரங்களில் அதை விட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். ஒழுவிலே ரசூலுல்லா சில விஷயங்களை அதிகமாக செய்திருப்பார்கள். சில நேரங்களில் அதை சந்தர்ப்ப சூழ்நிலையாக அதை விட்டிருப்பார்கள். அங்கு அதை தான் நாம் இங்கே சுன்னத்தாக பார்க்க போகின்றோம். முதலாவதாக பாருங்கள், என்ன இந்த சுன்னத்தினுடைய முதலாவது விஷயம் என்ன? கஸலுல் யதைனி கபல இதுகாலிஹிமா அல் அனா அல் இனா, அதாவது 2 கைகளை கழுகுவது கபல இதுகாலிஹிமா அல் இனா, அந்த 2 கைகளை பாத்திரத்திற்கு முன்னால் நுழைப்பதற்கு முன்னால் அந்த 2 கைகளை கழுகுவது சுன்னத்தாக இருக்கும். எப்ப? இதஸ்தைகலல் முத்தவல்லியூ மின் நௌமிஹி, தூங்கி எழுந்தவன் அவனுடைய தூக்கத்திலிருந்து எழுந்ததற்கு பின்னால், தூங்கக்கூடியவன் அவனுடைய தூக்கத்தில் எழுந்ததற்கு பின்னால். அப்ப இந்த இது இங்க என்ன சொல்றாங்க? இந்த சுன்னத்துக்கு ஒரு ஷர்த் இடுறார்கள். என்னவென்று? தூங்கி எழுந்தவன் தான் எனது பாத்திரத்திற்குள் கையை விடுவதற்கு முன்னால் கைகளை கழுக வேண்டும் என்பதாக
இந்த இமாம்கள் இங்கு சருத்திடுகிறார்கள். ஆனால் பொதுவாக ஃபுகஹாக்கள் பல இமாம்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஷருத் என்பது மின் நௌமிஹி, அவனுடைய தூக்கத்திலிருந்து அவன் எழுந்தால்தான் என்பது இந்த ஷருத்து இருக்கிறதே, இது கிடையாது. பொதுப்படியாக யாரெல்லாம் எனது ஒழு செய்ய நாடுகிறார்களோ அவர்களெல்லாம் அசருள் எதைனி, அவருடைய இரண்டு கைகளை எனது கழுகுவது சுன்னத்தாக இருக்கிறதா என்பதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் இங்கு இமாம் அவர்கள் இந்த சருத்திட்டு கூறுகிறார்கள், அதனால் நாம் அந்த பாத்திரத்திற்குள் கைகளை நுழைப்பதற்கு முன்னால் இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது சுன்னத்தாக இருக்கின்றது. இது இந்த கிதாபினுடைய முசன்னிஃபினுடைய கருத்தாக இருக்கின்றது. அவருடைய ஆதாரத்தின் அடிப்படையில் இங்கே எனது இந்த சருத்திட்டு கூறுகிறார்கள். அப்ப தூக்கத்திலிருந்து எழுந்தவன் 3 முறை மணிக்கட்டு வரை கழுவுவது சுன்னத்தாக இருக்கின்றது. அடுத்தபடியாக பாருங்க, ஓ தஸ்மியத்துல் இல்லாஹி ஃபில் இப்திதாஇல் உலூஇ, ஓ தஸ்மியத்துல் இல்லாஹி, அல்லாஹ்விற்கு அவருடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்து, ஃபில் இப்திதாஇல் உலூஇ, உலுவினுடைய ஆரம்பத்தில், அப்ப உலுவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வது இரண்டாவது சுன்னத்தாக இருக்கின்றது. அடுத்தபடியாக பாருங்கள், சிவாக்கு, சிவாக்னா என்னது? சிவாக்னா மிஸ்வாக் செய்வது, என்னது? மிஸ்வாக் செய்வது. அப்ப என்னது? மிஸ்வாக் செய்வது சுன்னத்தா இருக்கின்றது. இதுக்கு ஒரு இந்த சிவாக் செய்வது நம்ம மார்க் அடிப்படையில் உள்ளாவிட்டாலும் அதை உலக அடிப்படையில் நம்ம பார்க்கும் என்று சொன்னால், இன்றைக்கு மருத்துவமே என்ன சொல்கிறது, இன்றைய மருத்துவ உலகங்களே சொல்கின்றது, நம் மிஸ்வாக் செய்வதனால் நம்முடைய பல்களிலிருந்து நேரான மருத்துவ குணங்கள் இருக்கின்றது, நம்முடைய வாய்கள் சுத்தமாகின்றது, நம்முடைய வாய்களோட துர்நாற்றங்கள் நீங்குகின்றது. இன்றைய மருத்துவ உலகமே மிஸ்வாக்கை புகழக்கூடிய அளவிற்கு என்னது மிஸ்வாக்கினுடைய சிறப்பு அந்த அளவுக்கு இருக்கின்றது. அதை தான் பெருமானாயம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் மிஸ்வாக்கை பற்றி, லௌலான் அஷுக்கலா உம்மதி அவ் அலன்னாசி அமர்த்துவும் பிஸ்வாக்கி பிமா குல்லி ஸலாத்தின், என்னது? என்னுடைய உம்மத்தார்கள் மீது கஷ்டமாக்கப்படவில்லை என்றால், மக்கள் மீது கஷ்டமாக்கப்படவில்லை என்று சொன்னால், நான் அவர்களை ஒவ்வொரு தொழுகைக்கும் எனது மிஸ்வாக் செய்ய ஏவி இருப்பேன் என்பதாக அந்த அளவுக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வற்புறுத்தி வந்தது உறுதியாக சொல்லியிருக்காங்க என்று சொன்னால், இந்த மிஸ்வாக்குடைய சுன்னத் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் சமயத்தில் கூட ஆயிஷா அவர்கள் என்னது சுட்டி, அதாவது ஆயிஷா இடத்திலிருந்து அவர்கள் என்னது ஆயிஷா அவர்கள் இந்த மிஸ்வாக்கை கழுத்து கொடுக்கிறார்கள். அதை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்கிறார்கள். அந்த மரண தருவாயில் முடியாத நேரத்தில் கூட நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிஸ்வாக் என்ற சுன்னத்தை தொடர்ந்து செய்துள்ளார்கள். ஆக மிஸ்வாக் செய்வது என்னது நமக்கு சுன்னத்தாக இருக்கின்றது. ஏன்? நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலங்கள் வரை எனது இந்த மிஸ்வாக்கை அவர்கள் தொடர்படியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக தான் உழுவிலே மிஸ்வாக் செய்வது என்னவாக இருக்கின்றது, நமக்கு சுன்னத்தாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, ஒல் மல்மலத்து, அடுத்தபடியாக என்னது? ஒல் மல்மலத்து. இங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த சிவாக்குடைய விஷயத்தை நீங்க பார்த்தோன்னா, சிவாக்கு ஒழுவில என்னவாக இருக்கு, நமக்கு சுன்னத்தாக இருக்கின்றது. ஒருவன் எனக்கு என்ன செஞ்சுட்டான், சிவாக்க என்ன செஞ்சுட்டான், மறந்துட்டான், மிஸ்வாக்க மறந்துட்டான். அப்ப நம்ம நினைச்சா கைகளை கொண்டு நினைச்சுக்கலாம், அந்த பற்களை தேய்க்கிறது என்னவாக இருக்கின்றது. ஒரு சிலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிவாக் என்பது மல்மலத்துக்கு முன்னாடி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னது? ஒருத்தவங்க சொன்னா மல்மலத்தை, அதாவது நம்ம வாய் கொப்பளிப்பதற்கு முன்னாலே மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்பதாக ஒரு சில இமாம்கள் கூறுகின்றார்கள். சில இமாம்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வாய் கொப்பளிக்கூடிய சமயத்தில் மிஸ்வாக் செய்யணும் என்பதாக இறைவேறு கருத்துக்களை செய்கிறார்கள். ஆக ரெண்டுமே எனது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தா. நாம் சிவாக் செய்துவிட்டு வாய் கொப்பளித்தாலும் சரி, ஒரு முறை வாய் கொப்பளித்து விட்டு இரண்டாவது முறை மிஸ்வாக் செய்துவிட்டு அடுத்த 2 முறை வாய் கொப்பளிப்பதாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் சரி, என்னவாகும், நமக்கு அது சுன்னத்தாக இருக்கின்றது. அதே ஒருவன் ஒழு செய்யும் பொழுது மிஸ்வாக்கை மறந்து விட்டான் என்று சொன்னால், அவன் தொழுகையினுடைய ஆரம்பத்தில் தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் என்ன செய்வது, மிஸ்வாக் செய்வது முஸ்தஹபாக இருக்கின்றது. தொழுகைக்கு முன்னால் நாம் மிஸ்வாக்கை செய்துவிட்டு தொழுகுவது நமக்கு என்னவாக இருக்கின்றது, மார்க்கத்தில் விரும்பத்தக்க காரியமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக பாருங்க, ஒல் மல்மலத்து. மல்மலத்துனா என்ன? அதாவது வாய் கொப்பளிப்பது. ஒல் மல்மலத்துனா என்னது? அடுத்து இதுல மூணாவதாக எடுப்பக்கூடிய சுன்னத் என்னது? மூணாவதா இல்ல நான்காவது சுன்னத், அது என்னது? வாய் கொப்பளிப்பது. இந்த வாய் கொப்பளிப்பது என்னது? நன்றாக நம்முடைய வாய்களை 3 முறை கொப்பளிப்பது என்னவாக இருக்கின்றது, ஒளிவினுடைய சுத்தமாக இருக்கின்றது. இன்றைய, அதாவது நம் கொரோனாவுடைய காலங்களில் கூட இன்றைய என்ன செஞ்சாங்க, டாக்டர்ஸ் நினைச்சாங்க, கைகளை வாய்களை என்னது தினமும் அடிக்கடி கொப்பளிச்சுக்கிட்டே இருங்க. அதே என்னது 1400 வருடங்களுக்கு முன்பாக வந்த என்னுடைய நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே எனது கற்றுக் கொடுத்துட்டார்கள். எனது ஒளி செய்யும் பொழுது நீங்கள் வாய் கொப்பளிங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய வாய்கள் சுத்தமாக இருக்கும் என்பதாக இந்த சுன்னத்தை யாருக்கு, நமக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டார்கள். அந்த மல்மலத்தினது 3 முறை செய்வது என்னவாக இருக்கின்றது, ஒளிவிலே சுன்னத்தாக இருக்கின்றது. இன்னொன்னு சொல்லுவார்கள், இந்த மல்மலத்துக்கு நாம் தண்ணீர் எடுப்போமே,
அந்த தண்ணீரை ஒரு உருவத்தில் எடுப்பது சுண்ணத்தாக இருப்பேன். அதாவது ஒரே முறையில் அள்ளி 3 முறை வாய்க்கு பிடிப்பது சுண்ணத்தாக, அதாவது முஸ்தகபாக இருக்கிறது என்பதாக கூறுவார்கள். எனது அப்ப ஒரு முறை அள்ளி அந்த ஒரே முறை தண்ணீரை கொண்டு முதலாவதாக கொஞ்சம் எடுத்து அதை வாய்க்கு பிடிப்பது, அடுத்து இரண்டாவதாக எடுத்து வாய்க்கு பிடிப்பது, அடுத்து மூன்றாவது அதில் உள்ள தண்ணீரை கொண்டு வாய்க்கு பிடிப்பது என்னவாக இருக்கு? முஸ்தகபாக இருக்கின்றது. ஆனால் வாய்க்கு பிடிப்பது என்னவா இருக்கு? 3 முறை வாய்க்கு பிடிப்பது நமக்கு என்னவா இருக்கும்? சுண்ணத்தா இருக்கின்றது. அது ஒரே உறுப்பத்தை கொண்டு என்னது அந்த வாய்க்கு பிடிப்பது என்னவாக இருக்கின்றது? நமக்கு முஸ்தகபாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, ஒல் இஸ்தின்ஷாக்குனா என்ன? நாசிக்கு நீர் செலுத்துவது, அதாவது நாசிக்கு நீர் செலுத்தி சுத்தம் செய்வது என்னவாக இருக்கின்றது? நமக்கு ஒளிவிலே உள்ள ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது. என்னதாக இருக்கின்றது? ஒளிவில் உள்ள ஒரு சுண்ணத்தாக பார்க்கப்படுகின்றது. அதே போன்று சொல்வார்கள், இங்கு நாம் என்ன செய்யலாம்? இந்த வாய் கொப்பளிப்பதற்கு ஒரு உறுப்பத்தை கொண்டு நாம் தண்ணீரை எடுத்து வாய் 3 முறை கொப்பளித்தமே, அதே போல் இஸ்தின்சாக் இந்த நாசிக்கு நீர் செலுத்தக்கூடிய விஷயத்தில் நாம் அவ்வாறு செய்யலாமா என்று பார்ப்போம் என்று சொன்னால் கூடாது என்பதாக கூறுவார்கள். ஏன் என்று சொன்னால், வாய் கொப்பளிக்கும் பொழுது நாம் அந்த தண்ணீரை ஒரு உறுப்பத்தில் எடுத்து 3 முறை என்ன செய்யலாம்? நாம் எடுக்கலாம். ஏன்? நம்முடைய மீதி தண்ணீர் என்னவாகாது? இந்த கைகளுக்கு செல்லாது. நம்ம வாய் கொப்பளித்த தண்ணி எங்க செல்லாது? கைகளுக்கு செல்லாது. அதே நாம் இஸ்தின்சாக்கு செய்யும் பொழுது, நாசிக்கு நீர் செலுத்தும் பொழுது, நாம் ஒரு உறுப்பத்தில் அள்ளிருக்க கை கொஞ்சொழுது நாம் நாசிக்கு செலுத்தும் போது அதே தண்ணீர் திரும்ப என்ன செய்யலாம்? இந்த கைகளுக்கு வர வாய்ப்புள்ளது. இந்த கைகளுக்கு வர வாய்ப்புள்ளது. ஆக இந்த கைகளுக்கு வரும்பொழுது என்னவாகிடும்? மாவுல் முஸ்தமல் ஆயிரும். ஏன்? இப்ப இந்த மூக்கை கழுவிய தண்ணீர் எங்க வந்து விட்டது? திரும்ப இந்த நம்மளுடைய கையில வந்து விட்டது. உறுப்புத்தான அந்த கைக்கு, அந்த கையில இருக்கக்கூடிய தண்ணீருக்கு வந்துவிட்டது. அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த மூக்கை கழுவிய தண்ணீர் என்னவாயிடுச்சு? நாசியை கழுவிய தண்ணீர் எங்க வந்து விட்டது? நம்முடைய கழுவப்படாத கையில் உள்ள தண்ணீருக்கு வந்து என்ன ஆயிட்டது? இங்க மாவுல் முஸ்தமலாக வாய்ப்புள்ளது. அதனால என்ன சொல்லுவாங்க? குருபத், அதாவது இந்த மூக்கை நாசிக்கு நீர் செலுத்தக்கூடிய சமயத்தில் ஒரே உறுப்பத்தை கொண்டு நாசிக்கு என்னது நீர் செலுத்தாமல் 3 முறை நீர் செலுத்தாமல் ஒவ்வொரு முறையும் புதிதாக எடுத்து கழுவுவது முஸ்தகபா இருக்கிறது. ஏன் மல்லு மரத்துல நீங்க அப்படி செய்யலன்னா, மல்லு மரத்துல என்ன காரணம்? அங்க வந்து நம்மால் என்ன செய்ய முடியும்? தண்ணீர் முஸ்தமல் ஆவதை விட்டும் நம்மால் பாதுகாக்க முடியும். இங்க இஸ்தின்சாக்கள் என்ன செய்ய முடியாது? நாசிக்கு நீர் செலுத்தக்கூடிய விஷயத்துல என்ன செய்ய முடியாது? நம்மால பாதுகாக்க முடியாது. அதனாலதான் அங்க வந்து என்னது ஒரு உறுப்பு முஸ்தபாவும், இங்க ஒரு புடியில் என்னது 3 முறை கழுவுவது சுண்ணத்தாகும். இங்க என்னது ஒரு புடியில் கழுவுவது என்னது ஒவ்வொரு முறையும் என்னது எடுத்து கழுவுவது சுண்ணத்தாக இருக்கின்றது, முஸ்தகபாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, ஒல் மஸ்உதுனைனி, இரு காதுகளையும் என்ன செய்வது? ஒல் மஸ்ஹுல் உதுனைனி, 2 காதுகளையும் மசக செய்வது என்னவாக இருக்கின்றது? ஒளிவிலே நமக்கு சுண்ணத்தாக இருக்கின்றது. என்னது? நமக்கு சுண்ணத்தாக இருக்கின்றது. அப்ப என்ன சொல்லுவாங்க? ஃபுகஹாக்கள் சொல்லி தருவார்கள் என்னவென்று சொன்னால், நாம் இந்த காதுகளுக்கு நம்ம மசகு செய்கின்றோமே, அது வந்து தலைக்கு மசகு செய்த தண்ணீரை கொண்டு என்ன செய்வார்கள்? நமக்கு செய்து சொல்வார்கள். நம்ம தலைக்கு எந்த தண்ணீரை கொண்டு மசகு செய்வோமோ அதாவது சொல்வார்கள், இந்த தலைக்கு மசகு எடுக்கும் பொழுது 3 விரல்களை பிரித்து வைக்க சொல்வார்கள். 3, அதாவது சுண்டு விரலுக்கு அடுத்துள்ள 3 விரல்களை பிரித்து வைத்து அப்படியே தலையினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சென்று அதனுடைய பின், அதாவது 4 விரலுடைய பிற்புறத்தை கொண்டு என்ன செய்வார்கள்? பிற்புறத்தை கொண்டு பிரடியை தடக சொல்வார்கள். அதே போன்று தடகிவிட்டு அந்த மீதமுள்ள 2 கைகளை கொண்டு என்ன செய்வார்கள்? நம்முடைய காதுகளை மசகு செய்வதாக ஃபுகஹாக்கள் கூறுவார்கள். இதுதான் சுன்னத்தான முறைவாக இருக்கின்றது. அப்ப என்னது இங்க இருந்தாங்க. இப்ப இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த தலைக்கு மசகு செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் அதே தண்ணீருடன் என்னது இந்த கைகளுடைய வெளிப்புறம், வெளிப்புறம் என்று சொல்வார்கள். அதாவது நம்மளுடைய தோல்புறம், இந்த கையினுடைய உள்புறம்னா என்னது? இந்த கஃப் பகுதி, தோல் வெண்மையா இருக்கக்கூடிய தோல். இன்னொன்று ரோமங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய பகுதி தான் இது வெளிப்புற பகுதி. அதில் உள்ள தண்ணீரை கொண்டு என்ன செய்வது? பிரடியை என்னது மசகு செய்வது, அதை தடகுவது சுண்ணத்தாக இருக்கின்றது. அது முஸ்தகபான காரியமாக இருக்கின்றது. இங்க சுண்ணத்துல சொல்லல, முஸ்தகபான காரியமாக இருக்கின்றது. ஆனா இன்னொன்னு பாருங்க, இன்னொன்னு என்ன? அதாவது இங்க நம்ம என்ன செய்யக்கூடாது? பிரடியை மட்டும்தான் மசகு செய்யணும். கழுத்துக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம மசகு செய்யறது என்னது நமக்கு சுண்ணத்தாக இல்ல. என்னது நமக்கு சுண்ணத்தாக இல்லை. அப்போ வந்து ஒரே கைகள் தலைக்கிற தண்ணீரை கொண்டு என்னது தலைக்கு மசகு செய்வது, நமக்கு முன்னால் பார்த்த காதுகளுக்கு மசகு செய்வது என்னவாக இருக்கின்றது? சுண்ணத்தாக இருக்கின்றது. அடுத்தபடியாக பாருங்க, ஓ தஹ்லீலுல் லிஹியத்தி, அடுத்தபடியாக என்ன சுண்ணத்துல என்ன வருது? தஹ்லீலுல் லிஹியத்தி. இங்க என்னது? தாடியை கோதி கழுவது என்னவாக இருக்கின்றது? நமக்கு சுண்ணத்தாக இருக்கின்றது. என்னவாக இருக்கின்றது? சுண்ணத்தாக இருக்கின்றது. அப்ப என்னது? இங்க விஷயங்கள் நம்ம பார்க்கணும். தாடி என்னது கழுவுறது வந்து நமக்கு என்னது எல்லாமே அப்படியே சுண்ணத்தா இருக்க? கொஞ்சம் தாடி இருந்தாலும் நம்ம அதை கோதி கழுவுவது சுண்ணத்தா? அப்படியா நம்ம என்னன்னு பார்ப்போம் என்று சொன்னால் கிடையாது. என்னது? நமக்கு
சுன்னத்துனா என்ன? அதாவது இங்க சுன்னத்துனா என்னது? கமாலுல் ஃபர்லி ஃபி மஹல்லிஹி ஒதாகிலு என்னது? ஒதாகிலு லைஸ பி மஹல்லி. இது யாரு? மஹலில் லஹு. அதாவது அபூ ஹனீஃபா இடத்துல என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், தாடியை கோதி கிழவுவது சுன்னத்திலே என்பதாக கூறுவார்கள். அதற்கு காரணம் தான் இந்த அபூ ஹனீஃபா இந்த இந்த விஷயத்தை இதை சொல்வார்கள் என்று. அது சுன்னத்துனா என்ன? கமாலுல் ஃபர்ல், ஃபர்லை பரிபூர்ணமாக படுத்துவது ஃபி மஹல்லி இடத்திலே. ஓ அதாகிலு லைஸ பிஹி மஹலில் லஹு. அப்ப என்னது? அதுக்கு உள்புறம் இருக்கிறதெல்லாம் என்னது? அந்த மஹல்ல கிடையாது. அப்ப தாடியினுடைய வெளிப்புறம் என்ன? தாடியினுடைய மகள் என்ன? வெளிப்புறங்கள். அப்ப அதோடைய உள்புறங்கள் என்ன செய்ய தேவையில்லை நமக்கு. எனது மூஞ்சினுடைய வெளிப்புறத்துல தான் என்ன இருக்கு? நமக்கு இந்த தாடி இருக்கு. அப்ப ஃபர்ல் என்ன? நமக்கு முகம். அதோடைய வெளிப்புறத்துல என்ன இருக்கு? இந்த தாடி இருக்கு. இந்த தாடி இருக்குன்னா என்னது? அது அந்த தாடியை கழுவு நமக்கு என்னது? ஃபர்லுடைய விஷயத்துல இக்மால் ஆகணுக்காண்டி இந்த தாடியை கழுவு சுண்ணத்துங்கிறாங்க. அப்ப அதுக்குள்ள நீங்க எப்ப ஏன் கழுவணும்? அப்படி இல்லை. அதெல்லாம் என்னது? அது சுண்ணத்துல வராது அப்படிங்கிறதாக சொல்கிறார். ஆனால் நம்முடைய இந்த கிதாபினுடைய இமாம் என்ன சொல்றாங்கன்னா, தஹ்லீல் லுஹியா, தாடியை கோதி கழுவு சொன்னதாக. அது எப்பன்னு பார்த்தோம்னா, என்னது? அடர்த்தியான தாடி யாருக்கெல்லாம் இருக்குமோ, நல்ல அடர்த்தியான தாடி யாருக்கெல்லாம் இருக்குமோ, அதாவது நம்ம வெளியிலிருந்து பார்த்தால் என்று சொன்னால் அவருடைய இந்த ரோமங்கள் வளர்ந்த பகுதியினுடைய உள்புற தோலை நம்மால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மனிதருக்கு அடர்த்தியான தாடிகள் இருந்தால் அவர் கோதி கழுவது என்னவாக இருக்கின்றது? சுண்ணத்தாக இருக்கு. இப்போ ஒருவருக்கு தாடி கொஞ்சமா தான் வளர்ந்துருக்கு, நல்ல கேப் போட்டு லேசா இருக்கு, தோள்கள் தெரியுது. அப்ப அவர் தாடியை கோதி கழுவணுமாங்கடா? கிடையாது. ஏன்? அவருடைய அந்த முகத்தை கழுகு, தாடியை கழுகும் போது என்னவாயிரும்? தண்ணி அவருடைய தோள்களுக்கு சென்றடைந்துரும். அது அடர்த்தியா இருக்கவங்களுக்கு என்ன செய்யாது? இந்த தோள்களின் பக்கம் சென்றடையாத காரணமாக தான் அவங்க கோதி கழுகுவது என்னவாக இருக்கின்றது? சுண்ணத்தாக இருக்கிறது என்பதாக இந்த நம்முடைய கிதாபினுடைய இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்தபடியாக பாருங்க, தாடிய கோதி கழுவு மட்டும் கிடையாது, அதே போன்ற என்ன? ஒல் அஸ்வாபிஹி, எனது நம்மளுடைய கை விரல்களை கோதி கழுவுவதும் என்னவாக இருக்கின்றது? உழுவினுடைய சுண்ணத்தில் பட்டதாக இருக்கின்றது. அதாவது இங்கே ஒன்று நன்றாக கவனிக்க வேண்டும். இப்ப கைகளை கோதி கழுவ சுண்ணத்து மட்டுமல்ல. உதாரணமாக அபூ ஹனீஃபா சொல்லுவார்கள், கைகளை கோதி கழுகுவது இப்ப சுண்ணத்தில் என்பதாக. அதாவது கைகளை கோதி கழுகுவது இப்போ ஃபர்லுடைய இடத்திலே கைகள் வந்துவிடும், ஃபர்லுடைய அளவிலே கைகள் வந்துவிடும். தண்ணி எந்த ஒரு, நம்ம தண்ணீரை கோதாமலே தண்ணி அந்த இடத்துக்கு போய் சென்று சேர்ந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. நமக்கு கைகளில் திரும்ப கோதிக்கணும்னு அவசியம் கிடையாது, கைகளை கோதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை நாம் தண்ணி நம்முடைய கைகளுடைய விரலுடைய அனைத்து புறங்களுக்கு உள்ளே செல்லவில்லை என்று சொன்னால் அங்கு கைகளை கோதுவது என்னவாகிவிடும்? நமக்கு பரலாக ஆகிவிடும் தான் குரானிலே. அப்ப நம்முடைய ஒழுவினுடைய பரலான உறுப்பிலே இந்த விரல்கள் வந்துவிடும். அப்ப அதனுடைய ஒரு சிறிய ரோமத்தினால கூட தண்ணி நடையாமல் இருந்தால் நம்முடைய உருள் சேராது. அப்ப அப்ப அங்க கைகளை கோதுவது என்னவாகிவிடும்? நமக்கு பரலாக ஆகிவிடும் என்பதாக சொல்றார். தண்ணீர் பட்டு விட்டால், கை முழுவதும் தண்ணி பட்டுவிட்டால் அங்கு நம் கோதுவது என்னவாக இருக்கின்றது? இந்த இமாமினுடைய அடிப்படையில் அது என்னவாக இருக்கின்றது? ஒழுவினுடைய சுண்ணத்தான காரியங்கள் உள்ளதாக இருக்கின்றது. அடுத்தபடியானதே நாம் சுண்ணத்தாப. அப்போ கைகளை கோதி கழுவது என்னவாக இருக்கின்றது? கை விரல்களை கால் விரல்களை கோதி கழுவது என்னவாக இருக்கின்றது? சுண்ணதாக இருக்கு. இங்க இமாமர்கள் கை விரல்களை கோதுவது சுண்ணத்தாக இருக்கின்றதாக கூறுகிறார்கள். அடுத்து பாருங்க, ஓ தக்ராரு சலாசத்தி, என்னது? கழுவுவதை 3 முறை அதிகம். தக்ரார்னா என்னது? ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்யறதுக்கு தக்ரார் என்று சொல்வார்கள். அப்ப ஒரு செயலிடம் என்னது? திரும்ப திரும்ப 3 முறை ஆகும் முறை செய்வது என்னவாக இருக்கின்ற சுனதா இருக்கிறது. அதனால்தான் நம்ம செய்வோம், ஒளியுடைய எல்லா செயல்களையும் நாம் என்ன செய்கிறோம்? 3 முறை செய்கின்றோம். ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும், நல்லா பாருங்க. நம்ம கைகளை கழுவும் போது 3 முறை, வாய் நாசிக்கு நீர் செலுத்தும் பொழுதாக இருந்தாலும் சரி, கால்களை கழுவும் 3 முறை செய்வோம். ஆனால் நீங்க நன்றாக கவனித்து பார்த்தா நாம் தலைகளை மசகு செய்யும் பொழுது மட்டும் 1 முறை செய்வோம் ஹனஃபியாக்கள். ஏன்? இங்குதான் ஃபுகாஹாக்கள் சொல்லி தருவார்கள். ஏன் என்று சொன்னால், மசகு செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் கூறியது என்ன? தலையை கழுவக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் சொன்னது மசகு, தடகுவது. அங்க கஸ்ருல் சொல்லல, தலையை கழுகுவது என்று சொல்லவில்லை. உதாரணத்திற்காக நாம் எனது 3 முறை தலைகளை மசகு செய்தால் அது என்னவாகிவிடும்? கழுகவுடைய விஷயத்தாயிரும். ஏன்? தண்ணி முழுவதும், அந்த முடி முழுவதும் என்னவாகிவிடும்? ஈரமாகிவிடும். அப்ப அந்த முடியை கழுவதை போல் ஆகிவிடும். என்னது? தடகுவதை போல் ஆகாமல் கழுவதை போல் ஆகிவிடும். அதனால்தான் மசகில என்னது? 1 முறை சுண்ணத்தான், 1 முறை செய்வதுதான் சுண்ணத்தாக இருக்கின்றது. 3 முறை செய்தால் என்னவாகிவிடும்? அது தேவையில்லாத காரியங்களாக ஆகிவிடும். ஏன்? அல்லாஹ் சொன்ன ஒன்றுக்கு மாற்றம் செய்ததை போல் ஆகிவிடும். ஏன்? அல்லாஹ் அங்க மசகின்னு சொல்லியிருக்கா, நம்ம என்ன செய்தாயிரும்? அதை கசில் செய்ததை போன்று ஆகிவிடும். அப்ப கசில் இல்லதான். அதனாலதான் இந்த இமாம் அவர்கள் கசில் போட்டிருக்காங்க. தக்ராருள்ள கசில், கழுகுவதே என்னது? இலசலாசி, 3 முறை என்னது? கழுகுவது.
அப்ப கழுகக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இது 3 முறை செய்வது என்னவாக இருக்கின்றது, நமக்கு சுன்னத்தாக இருக்கிறது என்றதாக நமக்கு பார்க்கும். அப்ப இன்னைக்கு பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன இப்ப சுன்னத்துல என்னென்ன காரியங்கள் பார்த்தோம். ஒன்றாவது என்ன சொன்னாங்க, தூங்கி எழுந்த உடனே என்னது, பாத்திரத்துக்கு நுழைப்பதற்கு முன்னால் என்னது, தூங்கி எழுந்தவன் பாத்திரத்துக்கு முன்னால் கைகளை நுழைப்பது என்னவாக இருக்கின்றது, சுன்னத்தாக இருக்கிறது என்பதாக கூறினார்கள். இரண்டாவதாக என்ன சொன்னார்கள், தஸ்மியத்துல் இல்லாஹி, அல்லாஹ்வுக்கு என்னது, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வது என்னவா இருக்கின்றது, சுன்னத்தா இருக்கின்றார்கள். அப்ப 2. மூன்றாவது என்ன, சிவாக், பல் துவக்குவது, மிஸ்வாக்கை கொண்டு பல் துவக்குவது. அடுத்து 4வது என்ன, மல்மலத்துல என்னது, வாய்க்கு குளிப்பது. அடுத்து 5வது சுன்னத்து. அடுத்து என்னது, 6வது என்னது, ஸ்தின்சாக்கோ, ஸ்தின்சாக்குனா என்னது, நாசிக்கு நீர் செலுத்துவது. அடுத்து 7வது நம்ம சவுல் உதுனைனி. அடுத்து 8வது சுன்னத்துன்னு என்ன சொன்னாங்க இமாம் அவர்கள், தஹ்லீல் ஹியத்தி, தாடியை கோதுவது. அடுத்து 9வது என்னவோ அஸ்வாபிஹி, இன்னும் கைகளை கோதுவது. அடுத்து அடுத்து என்னதாக சொன்னார்கள், தக்ராறு வசில்ல சலாசா, அது எல்லா உறுப்புகளையும் 3 முறை கழுவுவது எனது சுன்னத்தாக இருக்கின்றார்கள். அடுத்து வாங்க, இப்ப இதுதான் எனது ஒளிவினுடைய சுன்னத்துகளாக இருக்கின்றது. அடுத்தபடியாக வாங்க, நாம் என்ன பார்க்கலாம், ஒயுஸ்தஹப்புலில் முத்தவல்லி ஐயன்விய தஹாரத. இப்ப என்ன பார்க்க போறோம்னா, எந்த காரியங்களா ஒழுவு செய்யக்கூடியவனுக்கு விரும்பத்தக்கதாக இருக்கக்கூடியவன் அந்த மாதிரி காரியங்கள் தான் இப்ப நம்ம இந்த இந்த இபாரத்துல நம்ம பார்க்க போறோம், இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஒய்ஸ்தஹப்புலில் முத்தவல்லி, ஒடு செய்வனுக்கு முஸ்தஹபாக்கப்படும் ஐயன்வியத் தஹாரத, சுத்தத்தை அவன் நியத் செய்வது. அப்ப முஸ்தஹபுடைய முதல் முஸ்தஹப் என்ன, நியத் செய்வது என்னவாக இருக்கின்றது, நம்ம இடத்துல என்னவாக இருக்கின்றது, முஸ்தஹபாக இருக்கின்றது. அப்ப என்னது, நம்ம இடத்துல என்னது, ஹனஃபியாக்கள் இடத்துல ஒழுவுக்காக வேண்டி எனது சுன்னத் நியத் செய்வது முஸ்தஹபா இருக்கின்றது. நான் ஒழு செய்கின்றேன் அல்லது நான் சுத்தமாகின்றேன், நான் தொழுவதற்காக வேண்டி சுத்தமாகின்றேன், இப்படி எதையும் ஒன்றை கொண்டு எனது நாம் நியத் செய்வது என்னவாக இருக்கின்றது, நமக்கு ஒழு செய்யக்கூடிய ஒருவனுக்கு முஸ்தஹபாக இருக்கின்றது என்பதாக சொல்லுவாங்க. அப்ப என்னது, முஸ்தஹபான காரியங்கள் முதலாவதாக என்ன இருக்கின்றது, ஒழுவுக்காக வேண்டி நியத் செய்வதற்கு. அப்ப என்ன சொல்றாங்க, இன்னமல்ல அமாலு பின்னியாத், ஒவ்வொரு செயலும் அதனுடைய எண்ணங்களே கொண்டு அமைகின்றது. அப்ப என்னது, நாம் தொழுகைக்காக வேண்டி ஒழு செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த நீயத், அப்ப என்னது, அந்த ஒழுவுக்கும் நமக்கு நன்மையை பெற்று தர என்று சொன்னால் அதை நாம் நீயத்தை வைப்பதன் மூலமாக என்ன செய்யும், இந்த ஒழுவிற்கும் நன்மை பெற்று தரும் காரியம் என்பதற்காகத்தான் அந்த ஒளியினுடைய ஆரம்பத்திலே நாம் நீயத்தை வைத்துக் கொள்வது என்னவாக இருக்கின்றது, முஸ்தஹபாக இருக்கின்றது என்பதாக இந்த இமாம் அவர்கள் சொல்லி தருகிறார் நமக்கு. அடுத்து பாருங்க, ஒயஸ் அவு இபராசஹு பில் மஸஹி, என்னது, ஒயஸ் அவு இபராசஹு பில் மஸஹி, மசகையால் தடகுவதை கொண்டு அவனுடைய தலையை முழுமையடச் செய்வது. என்னது, நமக்கு ஃபர்லு என்ன, தலையை மசகு செய்வதுடைய செய்த ஃபர்லு என்ன, நமக்கு தலையினுடைய 4ல் ஒரு பகுதி என்ன செய்வது, நமக்கு மசகு செய்வது ஃபர்லாக இருக்கின்றது. ஆனால் தலை முழுவதையும் நமக்கு என்ன செய்வது, தடகுவது என்னவாக இருக்கின்றது, முஸ்தஹபான காரியமாக இருக்கின்றது. இப்ப என்னது, தடகக்கூடிய செய்தி செய்யணும், தலையினுடைய முழு பகுதியை நம்ம என்ன செய்ய, மசகு செய்வது நமக்கு முஸ்தஹபாக இருக்கின்றது. அடுத்தபடியாக பாருங்க, என்னது, அவன் உதுவை என்னவாக செய்வான், வரிசையாக செய்வான். என்னது என்னது, என்னது, உறுப்புகளை அவன் செய்வான், தொடு செய்யக்கூடிய உறுப்புகளை அவன் செய்வான், வரிசைப்படுத்தி அவன் செய்வான். உழுவை அவன் செய்வான், வரிசைப்படுத்துவான். உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை எந்த அடிப்படையில் அங்க அடுத்து என்ன, கைகளை சொன்னால, அதுக்கு அடுத்து மசகு தலைகளை சொல்கிறான், அடுத்த ராசி என்னது, கால்களை கலை சொல்றான். அப்ப இந்த வரிசையின் அடிப்படையில் அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பம் செய்தான் அந்த அடிப்படையிலும், எதை கொண்டு முடிக்க செய்தாரோ அந்த அடிப்படையில். அப்ப இந்த 4 விஷயங்கள் இருந்து ஃபர்லுடைய அடிப்படையில் அப்ப என்ன சொன்னோம், இந்த 4 ஃபர்ல ஃபுல்லா தனியா செஞ்சுட்டு மொத்தமா செஞ்சுட்டு அடுத்து நம்ம சுண்ணத்துல அதுக்கு அடுத்த அப்படி இல்லை, ஃபர்லுடைய அடிப்படையில இந்த 4. அப்ப உதாரணம் என்னது, உதாரணமா நம்ம முகத்தை கழுவுறோம், முதலாவதாக கழுவணும். நம்ம முகத்தை கழுவுறதுக்கு முன்னாடி செஞ்சிடக்கூடாது, தலைக்கு மசாஜ் செய்ய ஃபர்ல தானே, அப்ப தலைக்கு மசாஜ் செஞ்சிடக்கூடாது, முதல்ல முகத்தை தான் கழுவணும். அடுத்து என்ன செய்யணும், கைகளை கழுவணும், அடுத்து மசாஜ் செய்யணும், அடுத்து கால் செய்யணும். இந்த 4 ஃபர்லுடைய விஷயத்திலே வரிசைப்படுத்தணும். அதை விட்டுட்டு என்ன செய்யணும், சுண்ணத்திலே நம்ம செய்யக்கூடாது, சுண்ணத்தை இதை கலந்துடக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்லுகள் 4 நம்ம செய்யணும் அப்படிங்கிற கிடையாது. ஃபர்லுடைய விஷயங்களில் இந்த 4 நம்ம வரிசையாக செய்ய வேண்டும். அப்ப நம்ம ஒழு எடுத்தோம் முகத்தை கழுவுறது இல்லை, ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், 2 கைகளை மணிக்கட்டு வரை கழுவோம், அதான் சுண்ணத்தாக இருக்கு. அப்ப என்னப்பா நம்ம அல்லாஹ் சொன்ன தர்த்தீப முஸ்தஹப்ங்கிறிய, அப்ப இங்க மாற்றம் சரியான்னு கேட்கக்கூடாது. தர்த்தீபுங்கிறது என்னது, அல்லாஹ் சொன்ன ஃபர்ல நம்ம தர்த்தீப்ல மாற்றம் செய்யல, சுண்ணத்துல மாற்றம் செய்யக்கூடாது, முஸ்தஹபான ஒவ்வொரு தர்த்தீப்ல மாற்றம் செய்யக்கூடாது. இப்ப
அந்த ஃபர்லுடைய அடிப்படையில் மாற்றம் செய்யாம செய்வதுதான் எனது முஸ்தஹபாக இருக்கின்றது. அப்ப எனது உழுவினுடைய ஆரம்பம் என்னவா இருக்கு? கைகளை கழுவுவது. ரெண்டாவது எனது வாய்க்கு தண்ணீர் செலுத்தி மிஸ்வாக் செய்வது. மூன்றாவது நாசிக்கு நீர் செலுத்துவது. அதுக்கடுத்தால முகங்களை ஆரம்பிக்கணும். இப்ப இந்த முகங்கள் ஃபர்லுடைய அடிப்படையில அந்த ஃபர்லுகள் மாற்றம் இல்லாமல் நம் செய்வது என்னவாக இருக்கின்றது? வரிசையாக செய்வது முஸ்தஹபா இருக்குது. பாருங்க, ஃபயபுதௌ பிமா பதா அல்லாஹு தஆலா, எந்த ஒன்றை கொண்டு அல்லாஹ் ஆரம்பம் செய்தானோ பி திக்ரிஹி, அவனுடைய திக்ரை கொண்டு, அதாவது அதாவது திக்ரிஹினா என்னது? அல்லாஹு தாலா குர்ஆனிலே எந்த ஒன்றை கொண்டு ஆரம்பம் செய்தானோ அந்த ஒன்றை கொண்டு என்னது நாம் ஆரம்பம் செய்வது என்னவாக இருக்கின்றது? சுன்னத்தாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, வபில் மயாமினி, வலதை கொண்டு ஆரம்பம் செய்வது. அதாவது நாம் உளுடைய சுன்னத்துகளில் சுன்னத்தில் ஒன்றுதான் வலதை கொண்டு ஆரம்பம் செய்வது. வலதை கொண்டா உதாரணமாக நம் கைகளை கழுவினால் வலது புறத்தை கொண்டு ஆரம்பம் செய்வது. அதே போன்று நாம் கால்களை கழுவினால் அப்ப வலது புறத்தை கொண்டு வலது கால்களை கொண்டு ஆரம்பம் செய்வது. அப்ப ஒபில் மயாமினா வலது புறத்தை கொண்டு நாம் ஆரம்பம் செய்வது என்னவாக இருக்கின்றது? சுன்னத்தாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் என்ன பார்த்தோம்? ஒழுவினுடைய சுன்னத்துகள் பார்த்தோம். அதே போன்று முஸ்தஹபான காரியங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்கள் ஒழுவினுடைய முறித்தல்களை பற்றி நாம் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் எதை படித்தமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிவாடாக. வாஹிர் தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.